ومن زارها حبا وحامي عرضها ينال الجنة الأرض السماء كعرضها فلما أرانيها إلهي بعرضها هتكت ستور الصبر على اسم أرضها فمحبوب قلبي في غزير سراها صلاة وتسليم وأزكى تحياتي على المصطفى المختار أحمد طه. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. வித்ரியா ஷரீஃபுடைய 27வது நாளான இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து வாழக்கூடிய மதீனாவுடைய சிறப்புகளை பற்றி சொல்கிறார்கள். வமன் ஜாரஹா ஹுப்பன் வஹாமிய அர்திஹா, மதீனாவை முஹப்பத் வைத்து மதீனாவை விரும்பி அதனுடைய கண்ணியத்தை பேணியவர்களாக அந்த ஊரை யார் சந்திக்கிறாரோ யனல் ஜன்னத்தன் அருது சமாய்க்க அருதிஹா, அவர் அந்த வானத்தினுடைய அகலத்தை போல் அகலமான ஒரு சுவர்க்கத்தை அவர் பெற்றுக்கொள்வார். ஃபலம்மா அரானிஹா இலாஹி பி அருதிஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அந்த மதீனத்து பூமியை எடுத்து காட்டிய பொழுது ஹதக்து சுதூர சபரி அல்லஸ்மி அருதிஹா, அந்த பூமியை முத்தமிடுவதற்காக என்னுடைய பொறுமை என்ற திரைகளை நான் கலட்டி எறிந்து விட்டேன். ஃபமஹ்பூபு கல்பி ஃபி கஸீரி சராஹா, ஏனென்று சொன்னால் நபிக என்னுடைய மஹ்பூபாகிய நான் மஹப்பத்து வைத்திருக்கக்கூடிய, நான் அளவுக்கு அதிகமாக அன்பு வைத்திருக்கக்கூடிய, உலகத்தில் யாருக்குமே வைக்காத ஒரு அன்பை வைத்திருக்கக்கூடிய என்னுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உள்ளம் அங்கதான் அவங்க இருந்து கொண்டிருக்கிறாங்க, அங்கதான் அவங்க அடக்கமா இருக்கிறாங்க என்பதை பற்றி இமாமார்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப வமன்சாரஹா ஹுப்பன் வஹாமியா அருதிஹா யனல் ஜன்னத்தின் அருது சமாய்க்கு அருதிஹா, அப்ப அந்த மதீனாவுக்கு மரியாதை கொடுத்து அந்த மதீனாவை மீது அன்பு கொண்டு அந்த ஊரை யாராவது சந்தித்தால் அவருக்கு என்ன கிடைக்கும்? வானத்தினுடைய அகலம் எப்படி இருக்கிறதோ அதே போன்று சுருக்கம் அவருக்கு கிடைக்கும். வானத்துடைய அகலத்தை எங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இவ்வளவு அகலம் என்று எங்களால் அளந்து பார்க்க முடியுமா? முடியாது, அல்லாஹுக்கு தான் தெரியும். அப்ப அவ்வளவு பெரிய ஒரு சுருக்கத்தை அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுக்கிறார். ஃபலம்மா அரானிஹா, இப்ப இது படிக்கக்கூடிய அந்த இமாமர்கள் படிக்கிறார்கள், ஃபலம்மா அரானிஹா இலாஹி பி அர்திஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அந்த மதீனத்து பூமியை காட்டிய பொழுது ஹதக்து சுதூர சபரி அல்லஸ்மி அர்திஹா, அந்த பூமியை முத்தமிடுவதற்காக என்னுடைய பொறுமையை நான் என்ன செய்து விட்டேன்? கலட்டி எறிந்து விட்டேன். என்னால் பொறுமையா இருக்க முடியல, அந்த பூமியை எப்படியாச்சும் முத்தமிட வேண்டும் என்று ஒரு எண்ணம். ஃபமஹ்பூபு கல்பி ஃபி கஸீரி சராஹா, ஏன் அப்படி ஒரு எண்ணம்? ஏன் அந்த பூமியை முத்தமிடும் அப்படின்னு சொன்னாக்கா, என்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய என்னுடைய மஹ்பூப், அதாவது நான் யாரை மஹப்பத்து வச்சிருக்கணும், அன்பு வச்சிருக்கிறனோ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய ஊராக அந்த ஊர் இருக்கிறது. அதனாலதான் அந்த பூமியை நான் முத்தமிட இருக்கிறேன்னு சொல்லி. உலகத்துல எத்தனையோ ஊர் இருக்கு, எல்லா ஊரும் ஒரே மாதிரியான ஊர் அல்ல. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய ஊருக்கு மிகுந்த சிறப்பு இருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னா, மக்காவுல இருக்கக்கூடிய காபத்துல்லா அங்க போய்த்தான் தவாப் செய்யணும், 7 தடவை சுத்தி வரணும். அப்படிப்பட்ட அந்த ஊரை விட அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஊரு மதீனா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக விருப்பமான ஊர் மக்கா. ஏன்னு சொன்னா அல்லாஹுடைய காபத்துல அவங்க பிறந்த ஊரு, அல்லாஹுடைய காபத்துல அங்கதான் இருக்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா பிடிக்கும். அல்லாஹுக்கு பிடித்த ஒரு மதீனா. ஏனென்றா தன்னுடைய மஹபூபாகிய நான் யாருக்காக இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்தானோ அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மதீனா. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய ஊரை தான் அல்லாஹ் விரும்புகிறார். அப்படிப்பட்ட அந்த ஊரு எவ்வளவு கண்ணியமானது சொன்னால், அந்த ஊருக்குள்ள தஜ்ஜால் வரமாட்டான். தஜ்ஜால் உலகம் ஃபுல்லா என்ன செய்யும்? அட்டூழியம் பண்ணும். ஆனா மதீனாக்குள்ள தஜ்ஜாலுக்கு போக முடியாது. அதே நேரத்துல மதீனால யாராவது தீயவர்கள் இருந்தால் அந்த தீயவர்களை மதீனா விரட்டி விட்டுடும். அந்த மதீனாலேருந்து அவங்க விரண்டு போயிடுவாங்க, நல்லவங்க மட்டும்தான் மிச்சம் இருப்பாங்க. அதே போல இன்னும் சொல்ல போனாக்கா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், மாலிக் மதுஹபுடைய இமாம், பெரிய ஒரு இமாம் அவர்கள், முவாத்தா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தை தந்த அந்த இமாம் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்து வந்தாங்க. அப்படி மதீனாவில் வாழ்ந்து வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்க மதீனாவுக்குள்ள ஊருக்குள்ள எங்க நடமாடினாலும் காலில் செருப்பு போட மாட்டாங்க, செருப்பு போடாம தான் நடமாடினாங்க. மதீனாவுக்கு வெளியில எங்கேயாவது போறதா இருந்தா மதீனாவுக்கு வெளியில போய் செருப்பு போடுவாங்க.
அப்ப அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட மிகப்பெரிய இமாமா இருக்கிறீங்க, முவத்தாண்ட ஹதீஸ் கிரந்தத்தை பெரிய இமாமாக இருக்கிறீங்க, இப்படிப்பட்ட இமாமா இருந்து கொண்டு மதீனாவுக்குள்ள காலில் செருப்பு போடாம போறீங்களே என்று கேட்ட பொழுது என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த மதீனா நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த பூமி. அவர்கள் பல இடங்களெல்லாம் நடமாடி இருப்பார்கள் இந்த ஊர்ல. அவர்கள் நடமாடிய இடத்தை நான் செருப்பு போட்டுக்கொண்டு மிதித்தால் என்னுடைய நிலை என்னாகுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்றார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த அந்த பூமியை காலில் செருப்போடு மிதிக்கிறதுக்கு அவங்க பயப்பட்டாங்க. கண்ணியம் கொடுத்தாங்க, அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ஒரு தடவை ஒரு வழியா பிரயாணம் போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதனுடைய மண்ணெல்லாம், மதீனத்து மண்ணெல்லாம் அப்படியே புழுதியெல்லாம் கிளம்பிது காத்துக்கு, அந்த புழுதி கிளம்பி. அப்போ சில சஹாபாக்கள் கொஞ்சம் ஒதுங்கி வந்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஒதுங்கி வாரீங்க, இது மண்ணல்ல, இது மருந்துன்னு சொன்னாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பவரான ஒரு விஷயம் அங்கே இருக்குது. அந்த அளவுக்கு கண்ணியமான ஒரு ஊராக அந்த மதீனத்து ஊர் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த இமாமார்கள் படிக்கிறார்கள், அந்த மதீனாவுக்கு போகக்கூடிய நான் என்னது அங்க போனோடனே என்னையால பொறுமையா அடிக்க முடியல, அந்த பூமியை முத்தமிடுவதற்காக. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய பூமின்னு சொல்லி அவங்க இந்த பைத்திலே படிக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு நிறைய சிறப்புகள் இருக்கிறது. இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முர்தாஷிரலி படிப்பாங்க பாருங்க. ஆமின் ததக்குரி ஜீரானிம் பிதி சலமி மாஜஜிதம் அஞ்சரா மின் முகுலத்தின் பிதமி அமஹப்பத்திர் ரீஹு மின் தில்காய் காதிமத்தீன் வஅமதல் பர்கு ஃபில் மாஇ மின் நிதமி. எப்படி படிக்கிறார்கள் தெரியுமா? அமின் ததக்குரி பிதிக்கிறார், அமின் ததக்குரி ஜீரானிம் பிதி சலமி. அதாவது இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது இருக்கக்கூடிய முஹப்பத்தினால, அவங்க மீது இருக்கக்கூடிய அந்த காதலினால அவங்க அப்படியே என்ன ஆயிட்டாங்கன்னு சொன்னாக்கா, அந்த காதல்ல உருகி 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 அந்த அன்புல உருகி போய் அவங்க ரொம்ப கவலையோடு இருக்கிறமா, எப்ப பார்த்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய அன்பிலே இருந்து கொண்டு கண்கள்ல கண்ணீர் வச்சுக்கொண்டே இருப்பாங்க. அதனால அவங்க தனக்குத்தானே மனசுக்குள்ளே கேட்டுக்கொண்ட தன்னுடைய நப்சை பார்த்து கேட்டுக்கொண்ட கேள்விதான் அந்த புர்தா ஷரீஃப். அதுல முதலாவது அடிதான் அமின் ததக்குரி ஜீரானின் பிதி சலமி. தன்னுடைய நப்சை பார்த்து அவங்க கேட்கிறாங்க, ஏ நப்சே, நீ அந்த ஜீ சலம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க நினைச்சா நீ இப்படி நினைச்சு கொண்டு இருக்கிறாயன்னு கேட்கிறாங்க. ஜீ சலம் என்று சொல்றது மக்காவுக்கு மதீனாவுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல, மதீனாவுக்கு கொஞ்சம் பக்கத்துல உள்ள ஒரு ஊர். அப்ப ஜீசலத்துக்கு பக்கத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க வாழக்கூடிய அந்த மதீனா. அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க இருக்கிறனால, அதனாலதான் அவங்க கேட்கிறாங்க, ஜீசலம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல இருக்க ஊரை நினைச்சா நீ அழுகிறாய்ன்னு கேட்கிறாங்க. ஊரை நினைச்செல்லாம் அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கனால அப்படி கேட்கிறாங்க. அது அமித்ததக்குரு ஜீரானின் பிதி சலமி மஜஜித தம் அஞ்சரா மின் முகுலத்தின் பிதமி. உன்னுடைய கண்களிலிருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் ரத்த கண்ணீராக ரத்தத்தோடு கலந்து அப்படி வடிந்து கொண்டு இருக்கிறதே ரசூலுல்லாஹ் நினைச்சா அப்படி அழுகுறன்னு தன்னுடைய மனசை பார்த்து கேட்கிறாங்க. இப்படி அடுத்ததாக சொன்னாங்க, அடுத்ததாக அமித்ததக்குரு ஜீரானி பிதி சலமி மஜஜித தம் அஞ்சரா மின் முகுலத்தின் பிதமி அம்ஹப்பத்து ரீஹு மின் தில்காய் காலிமத்தை. காலிமான்னு சொல்லக்கூடிய தேசத்திலிருந்து காற்று வீசியதா. அதாவது காலிமாவுக்கு பக்கத்துல மதீனாவும் இருக்கு, மதீனாவுக்கு பக்கத்துல காலிமாண்டூரும் இருக்கு. அந்த சைட்ல இருந்து வரக்கூடிய அந்த காதல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு என்ற அந்த காதல் காத்து வீசியதுனாலா நீ இப்படி அழுது கொண்டிருக்கிறாய். வஅௌமலல் பர்கு ஃபில் தல்மாஇ மின் இலமி. அல்லது இளம் தேசம், இளம் என்ற இடத்திலிருந்து அங்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மின்னல் மின்னியதுனாலா நீ இப்படி என்ன அழுது கொண்டிருக்கிறாய், கவலையில் இருக்கிறாய் என்று சொல்லி தன்னுடைய நப்சை பார்த்து அவங்களே பாடுறாங்க. அதாவது அந்த ஜீசலம், காலிமா, இளம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 இடமும் மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கு. ஏன்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான் மதீனா. அதைத்தான் அவங்க ஊரை வச்சு கேட்கிறாங்க. அந்த 3 ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதீனாவில் இருக்கக்கூடிய என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சா நீ எப்படி உன்னுடைய உடம்பை வறுத்துக்கிட்டு இப்படி கண்ணீர் வடிக்கிறாயோ என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தை பார்த்து அவங்க கேட்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் புர்தாவை பற்றி விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் அதை விளக்கமாக சொல்லுவோம். அப்ப அந்த அளவுக்கு மதீனாவுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த ஊர் என்பதற்காக. எனவே அப்படிப்பட்ட ஊரில் யாராவது வஃபாத்தாய் நல்லடக்கம் செய்யப்பட்டால் அவர்களுக்கு அங்கு கபருடைய வேதனைகள் எல்லாம் லேசாக்கப்பட்ட அல்லது கபருடைய வேதனையே இல்லாமல் ஆக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது என்பதை நம்முடைய உலமா பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த ஊரை நாமும் விரும்ப வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு நாமும் சென்று அவர்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தோல் பாலிப்பானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.